அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மாலாசனம். அதில் வந்து ஒரு வேறுபாடு வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேலன்சிங் ஆசனமாக தான் இருக்கும். ஏக்க பாத மாலாசனம். ஏக்கன்னா ஒன்று, பாதம்னா காலு, மாலாசனம் வந்து பொசிஷன் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாலாசனம் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்குவாட் பொசிஷன் வந்து இப்படி உட்கார போகிறோம். உட்காந்துட்டு அந்த கால் வந்து இந்த அளவுக்கு வந்து விரித்து வச்சுட்டு கைகள் ரெண்டுமே இப்படி வச்சு நமஸ்கார முத்ரா கொண்டு வந்து இப்படி மார்பு பகுதியில் வந்து இப்படி வந்து வைக்க போகிறோம். இது வந்து மாலாசனம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாலாசனம் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும். ஆண்கள் இருந்தாலும் சரி, பெண்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிப்பு வந்து நல்லாவே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இந்த கால்களுக்கு வந்துமே ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு இந்த கால்கள் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். இது வந்து கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக வந்து செய்யலாம். ஆனால் வித் வால் சப்போர்ட்டோடு வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நார்மல் டெலிவரி வந்து வந்துடும். இது மற்றவங்களும் வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இப்போது இதில் ஏக்கப்பாத மாலாசனம் எப்படி பண்ணோன்னா, அதே மாதிரி இப்படி உட்காந்துட்டு ஒரு கையை கொண்டு வந்து இடது கையை கொண்டு வந்து இந்த இடத்த முட்டி மேலே இப்படி வச்சு நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து வைக்க போகிறோம். அப்படி இல்லை கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி முட்டியில் வைக்கிறேன். வச்சுட்டு நம்மளை இந்த பெருவிரல், நடுவிரல், இந்த வந்து ஆள்காட்டி விரல் வச்சு நம்மளோட வலது காலோட பெருவிரல் வந்து பிடிச்சிட்டு நம்ம நேராக வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ நல்லா பேலன்ஸ் வந்துடுச்சு, என்னால் நிற்க முடியுதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடது கையை மேல் நோக்கி தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு முயற்சி செய்கிறவங்க வந்து நம்ம கையை வந்து இடது கையை வந்து நம்ம அந்த காலிலே வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நல்லா பேலன்ஸ் ஆக முடியுது, காலை நீட்டிட்டு நல்லா இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி, ஆடாமல் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம இடது கையை வந்து நம்ம மேலே நோக்கி வந்து நம்ம தூக்கிக்கலாம். ஆனால் ஆக்சுவல் போஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம வலது காலில் வந்து பண்ண போகிறோம். இடது காலில் இப்போது ஸ்குவாட் பொசிஷன் வந்துட்டு அதே மாதிரி வலது கையை கொண்டு வந்து வலது கால் முட்டி வந்து நல்லா பிடிச்சிட்டு இந்த 3 விரலை வச்சு இந்த காலை வந்து அப்படி நீட்ட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 கைகள் வேணும்னா மேல் நோக்கி இப்படி தூக்கிக்கலாம். தளர்த்திக்கலாம். மாலாசனா முடிஞ்ச உடனே வந்து கால்கள் நல்லாவே நீட்டிட்டு நல்லாவே வந்து இப்படி தளர்வுபடுத்திடணும். ஏன்னா நம்ம உட்காந்துட்டு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முட்டி வலிக்க தான் செய்யும். முட்டி வலிக்கும், இந்த அடிப்பகுதி வந்து வலிக்க தான் செய்யும். அதுக்காக உடனே வந்து இப்போ எப்படி நம்ம வேறு ஆசனம் பண்ணும்போது நம்ம கவுண்டர் போஸ் செய்வோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி வச்சு காலை வந்து நல்லாவே வந்து இப்படி தளர்வுபடுத்திடணும். இல்லைன்னா அந்த வலி வந்து அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் வந்து நம்ம எப்பயுமே ஒவ்வொரு ஆசனம் பண்ணும் போது நம்ம கவுண்டர் போஸ் வந்து நம்ம பண்ணிடுறோம். இந்த மாலாசனா பண்ணுறதுனால, ஏக்கப்பாத மாலாசனா பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு வந்து நல்லாவே வந்து பேலன்ஸாக இருக்கும். எப்பவுமே அந்த பேலன்சிங் போஸ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேலன்ஸ் இல்லை லெக் பேலன்ஸு இல்லை ஹெட் ஸ்டாண்ட் எது ஒன்றும் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பேலன்சிங் அது செய்யும் போது வந்து நம்மளோட மைண்டு வந்து நம்ம பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஆசனம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆசனம் செய்யும் போதுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கணும்.